ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லைப்ரரியை பற்றி பார்க்க போகிறோம். லைப்ரரி அப்படின்னா எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ என்னென்ன ஐட்டம் இருக்கும் அப்படின்னா புக்ஸ், நிறைய ஸ்டடி மெட்டீரியல், நியூஸ் பேப்பர்ஸ், ஒரு ஆல் கைண்ட் ஆஃப் ஸ்டடி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு லைப்ரரியை தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா ஒரு டிஜிட்டல் லைப்ரரி. ஓகேங்களா? ஸோ அதாவது கவர்மெண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வந்து ஸ்பான்சர் பண்ணி லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு வெப் போர்ட்டல் தான். ஸோ அந்த போர்ட்டலோட பேர் வந்து நேஷ்னல் டிஜிட்டல் லைப்ரரி ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? அந்த போர்ட்டலை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட் கூகுளில் நேஷ்னல் டிஜிட்டல் லைப்ரரி ஆஃப் இந்தியா அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வெப்சைட் வரும். நேஷ்னல் டிஜிட்டல் லைப்ரரி ஆஃப் இந்தியா, ஒன் லைப்ரரி ஃபார் ஆல் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? ஸோ நமக்குரிய அத்தனை விஷயங்களும், அதாவது ஸ்கூல் புக்ஸில் இருந்து ஸ்டடி மெட்டீரியல், வீடியோ கண்டென்ட்ஸ், நம்ம தீசிஸ், பேப்பர் ப்ரெசன்டேஷனுக்குரிய பேப்பர்ஸ், லாட் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து இந்த லைப்ரரியில் இருக்குது நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? ஸோ அது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணதில் டெவலப்டு பை இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கரக்பூர், ஐஐடி கரக்பூர் வந்து இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். லைப்ரரி அப்படின்னா என்ன, ஸ்டடி மெட்டீரியல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் வந்து லைப்ரரி அப்படின்றது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாலும் அதே தான், ஸ்டடி மெட்டீரியல், ஆல் கைண்ட் ஆஃப் ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது நீங்கள் இங்கேருந்து எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? சர்ச் எவ்வளோ டைப் ஆஃப் ரிசோர்ஸஸ் இருக்குது அப்படின்றத இதில் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸ்கூல் ரிலேட்டடாக ரிசோர்ஸ் இருக்கும், சிபிஎஸ்சி எக்ஸாம் ரிலேட்டடாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இருக்கும், இன்ஜினியரிங், சயின்ஸு, ஹியூமனிட்டிஸ், லிட்ரேச்சர், லா அண்ட் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? இப்போ ரீசெண்டாக வந்து கோவிட் ரிசர்ச் ப்ராஸ்பரேட்டரி, ஸோ அது ரிலேட்டடாக டாக்குமெண்ட்ஸ், வீடியோஸ் இருக்கும், டேட்டா செட்ஸ் இருக்கும், ஜேர்னல்ஸ் இருக்கும், நிறைய ஜேர்னல்ஸ் அண்ட் கான்ஃபரன்சஸ் இருக்கும், ஐடியாஸ் ஃபண்டிங் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஆல் கைண்ட் ஆஃப் ஐட்டம்ஸ், உங்களுக்கு ஸ்டடிக்குரிய ஆல் கைண்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து இந்த லைப்ரரியில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நேஷ்னல் டிஜிட்டல் லைப்ரரி. ஓகேங்களா? நம்ம எப்படி ஒரு லைப்ரரிக்கு போனால் எல்லா புக்ஸும் மேக்ஸிமம் கிடைக்குமோ அதே மாதிரி தான் வந்து இங்கே. ஸோ வித்தவுட் காஸ்ட்டில், எந்த விதமான செலவும் கிடையாது. நம்ம ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு கோர்ஸ் ஸ்டடி பண்ண போகிறீங்க அப்படின்னா டைரெக்டாக வீடியோ டியூட்டோரியல்ஸ் இருக்கும், ஆடியோ டியூட்டோரியல்ஸ் இருக்கும், டைரெக்டாக ப்ரெசன்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அத்தனை விஷயங்களும் இருக்கிறது தான் வந்து இந்த நேஷ்னல் டிஜிட்டல் லைப்ரரி அப்படின்னு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ சிபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்ஸ், ஓகேங்களா? ஸோ அதாவது 10th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் அப்படின்ற போது உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே வேணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இதில் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? பை சப்ஜெக்ட் ரிலேட்டடாக நம்ம ட்ரை பண்ணோம்னா எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அத்தனை சப்ஜெக்ட்ஸுக்கும் வந்து இங்கே கொஸ்டின்ஸ் இருக்கும். அக்கௌண்டன்சி, பயாலஜி, பிஸ்னஸ் ஸ்டடிஸ், ஸோ இந்த மாதிரி அத்தனை ஸ்டடீஸ்க்குமே வந்து இங்கே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கெமிஸ்ட்ரி எடுத்துட்டிங்க அப்படின்னா எல்லாமே. ஓகேங்களா? ஸோ கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக வீடியோ லெக்சர்ஸ் இருக்கும், சிபிஎஸ்சி கெமிஸ்ட்ரி கிளாஸ் 9 இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா கைண்ட் ஆஃப் விஷயமும் இதில் அடங்கியிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பேசிக் சாப்டர் வைஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்க முடியும். அப்போ கண்டென்ட் டைப்பில் போனீங்கன்னா உங்களுக்கு புக்காக வேண்டுமா, நோட்ஸாக வேணுமா, கொஸ்டின் பேப்பராக வேணுமா, இல்லை செல்ஃப் டெஸ்ட் மாதிரி நான் பிளான் பண்ணணுமா, இல்லை சொல்யூஷனாக இருக்கணுமா, இல்லை வீடியோவாக இருக்கணுமா. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வீடியோஸ் மட்டும் இங்கே ஃபில்டர் ஆகி கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ ஆசிட்ஸ், பேசஸ் அண்ட் சால்ஸ், ஸோ இது ரிலேட்டடாக ஒரு வீடியோ லெக்சர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோ லெக்சரை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ பார்த்து அதோட ஐடியாஸை நீங்கள் கற்றுக்க முடியும். ஓகேங்களா? இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ எல்லாமே வந்து ரியல் டைமாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக வந்து கற்றுக்க முடியும் அந்த ஆப்ஷன். Acids, bases and salts. ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான ஸ்டடி மெட்டீரியல், ஸோ அந்த மெட்டீரியல் எந்த டைப் ஆஃப் மெட்டீரியலாக இருந்தாலும் ஓகேங்களா? ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி, ஸோ நமக்கு புக்
சில பேர் வந்து புக் படித்தா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் புக் ரிலேட்டடாக சர்ச் பண்ணுவாங்க. சில பேர் வீடியோ பார்த்தா தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ வீடியோ ரிலேட்டடாக இருக்குது. செல்ஃப் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி அத்தனை விஷயங்களுமே வந்து இதில் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இன்ஜினியரிங் ஓரியன்டா அப்படின்னா நீங்கள் இன்ஜினியரிங்கில் என்ன சப்ஜெக்ட், ஓகேங்களா, காமன் சப்ஜெக்டா, இல்லை பர்டிகுலர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சரா, கெமிக்கல் இன்ஜினியரிங்கா, சிவில் இன்ஜினியரிங்கா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கா, ஸோ இந்த மாதிரி அத்தனை விஷயமும் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அத்தனை விஷயமும் இதில் நீங்கள் பார்க்க முடியும். ப்ரெசன்டேஷன்ஸ் இருக்குது, வீடியோ லெக்சர்ஸ் இருக்குது. ஸோ அந்தந்த டாபிக் ரிலேட்டடாக ப்ரெசன்டேஷனாக, வீடியோ லெக்சர்ஸா எப்படின்றத நீங்கள் அதை டிசைட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நிறைய ஜேர்னல்ஸ், கான்ஃபரன்சஸ் இருக்குது. ஸோ இது நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் இப்போ பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்கும்போது இதில் இருக்கக்கூடிய தீசிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேப்பர்ஸ் இங்கே இதில் இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை ஒரு தடவை போய் வியூ பண்ணி பாருங்கள். நேஷ்னல் டிஜிட்டல் லைப்ரரி. ஸோ வெப்சைட் அட்ரஸ் வந்து ndl.iitkgp.ac.in. ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த போர்ட்டலுக்குரிய வெப்சைட். ஸோ இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு plenty ஆஃப் நம்பர் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டட் டு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். டைரெக்டாக பார்த்து நீங்கள் கற்றுக்க முடியும். ஒரு கோர்ஸையே வந்து நீங்கள் டைரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இந்த லைப்ரரி மூலமாக. ஓகேங்களா? ஸோ இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட்டில் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.